Hi, this is Swetha from Trade Education. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் நமக்கு முடிஞ்சு ஜனவரி புது வருடத்திற்குள் நுழையும் போது, ஸோ இந்த ஜனவரி மாதம் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து எந்த லெவலில் ப்ரிடிக்ட் ஆக போகுது, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ட்ரேடிங்கில் நம்ம என்னென்ன டிசைடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து 2000 புள்ளிகள் வரைக்கும் ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3000 சில்லற பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ கண்டினியூஸாக இந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து நமக்கு அடுத்த ஜனவரி, இப்போ நம்ம ஜனவரி சீரீஸ்லேயும் வந்து நமக்கு தொடருமா? இப்போ வந்து நிறைய, அதாவது பெரிய பெரிய அனாலிசிஸ்லாம் வந்து ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸில் வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீக் பை வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 9th வீக், இப்போ நமக்கு வந்து க்ளோசிங் முடிஞ்ச வீக்கோடு சேர்த்து 9 வாரங்கள் ஒரு ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு 8 வாரங்கள் வந்து ஒரு ஏற்றம் இருந்தால் அதன் பிறகு வந்து ஒரு கரெக்ஷனுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டிமெண்ட். பட் ஆனால் அதை இந்த வாட்டி உடச்சி 9வது வாரமும் ஒரு ஏற்றத்தில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஒரு ப்ரெடிக்ட் ஆக போகுது. ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மந்தில் மட்டும் ஒரு ஹியூஜ் பையிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து 2020 வந்து இதே மாதிரி டிசம்பரில் ஒரு 45,000 கோடி வந்து ஒரு ஹியூஜ் பையிங் நடந்துருந்துச்சு. பட் அதே மாதிரி ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கும் செகண்ட் வீக்கும் ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு செகண்ட் வீக்கில் வந்து ஒரு ரிவர்சல் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வந்து மறுபடி அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நமக்கு ஒரு ஹியூஜ் பையிங் வந்து டிசம்பரில் எஃப்ஐஐஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பையிங் வந்து கண்டினியூஸாக வீக் பை வீக் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது அடுத்ததாக நமக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது அப்படின்னா, நிஃப்டி 22,000 உடைக்க போகுதா, 22,500 டார்கெட்டாக கொடுக்க போகுதா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ட் ஆகுது. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம சப்போர்ட்டாக நிஃப்டியை வந்து என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 21,600 வந்து ஒரு சப்போர்ட்டாக வீக்லி சப்போர்ட்டாக எடுத்துருந்தோம். பட் அதுக்கு மேலே தான் வந்து இந்த வாரம் ஒரு க்ளோசிங்கும் ஆயிருக்குது. பட் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வீக்குமே வந்து அந்த 21,600 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பட் அதை உடச்சி ஒரு டே கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்தால்தான் ஒரு வந்து கரெக்ஷன் மோடுக்குள்ள வந்து நிஃப்டி போகலாம். அதாவது அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து 21,000 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக வந்து நமக்கு இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு ஃபாலிங் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுவுமே நமக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸாக ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனுக்கு வழி இருந்த மாதிரி இல்லை. அதாவது நம்ம வந்து இண்டிகேட்டர் பேஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ ஃபிபனோக்கி மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிவோட் பாயிண்ட்ஸ் மெத்தடை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே வந்து அந்த 21,600 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த இடத்த நமக்கு வந்து உடைச்சா தான் நமக்கு அதிலேருந்து ஒரு 200-300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி எனர்ஜி செக்டருமே வந்து அதே மாதிரி இருந்திருக்கு. ஸோ செக்டர் வைஸில் எஃப்எம்சிஜியும் எனர்ஜியும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் வந்து இருந்திருக்கு. பட் இது தொடர்ச்சியாக இன்னும் கண்டினியூவாக போகிற பட்சத்தில் கண்டிப்பாக நிஃப்டியும் வந்து 22,500 அப்படிங்கிறத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோக்கியில் வந்து 21601 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அடுத்த வந்து நமக்கு 21980 வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் அதை உடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக 22460 வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு நிஃப்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓவர் நைட் பொசிஷன் அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு வேண்டாம். ஸோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்தால் நம்ம எடுக்கலாம். பட் 21600 நமக்கு ஒரு உடைக்காத பட்சத்தில் ஸோ கால் சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அதனால் வந்து ஓவர் நைட்டில் நம்ம வந்து ஒரு புட் சைடு வந்து நம்ம வந்து ஒரு கேரி ஃபார்வர்டுக்கு வந்து நம்ம போக வேண்டாம். பட் அதே நேரம் இன்ட்ராடேயில் நமக்கு வந்து ஒரு புட் என்ட்ரி வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் நைட் பொசிஷன் அப்படிங்கிறது ஸோ புட் சைடு அதிகமாக எடுக்க வேண்டாம். ஸோ ஒரு சப்போர்ட்டில் நமக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரமும். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து பார்க்க போனால் ஸோ இந்த வீக்குமே வந்து ஒரு பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 21600 நிஃப்டி வந்து நமக்கு உடச்சிதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரிக்கில் வந்து நம்ம என்ட்ரி ஆகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.